சிவகங்கை மாவட்டம் தாயமங்கலத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் 18 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தாயே முத்துமாரி தாயே என்று பக்தி கோஷங்கள் முழங்க அம்மனை தரிசித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஊரக்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ கண்ணபிரான் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல்வேறு இடங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரினை சிவாச்சாரியார்கள் குடத்தில் சுமந்து சென்று கோவிலில் உள்ள கோபுர கலசங்களில் ஊற்றி வேத மந்திரங்கள் முழங்க கும்பாபிஷேகத்தை நடத்தினர். மாவட்டம் வெள்ளாளப்பட்டியில் உள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ பகவதி அம்மன் கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். மாவட்டம் ஐயம்பேட்டையில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன கோதண்டராமர் கோவிலில் திருப்பணி நிறைவு பெற்று கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. புனித நீரினை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று கோபுர கலசங்களில் வேத மந்திரங்கள் முழங்க ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் உள்ள ஸ்வர்ணபுரீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புனித நீர்க்கடங்களை சிவாச்சாரியார்கள் மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் புடைசூழ கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுரங்களுக்கு எடுத்து சென்று கலசங்களில் ஊற்றினர். மாவட்டம் அரகண்டநல்லூரில் உள்ள பழமை வாய்ந்த அதுல்யநாதேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் கலசங்களில் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் கீழ்பட்டு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வினைதீர்க்கும் விநாயகர் கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கங்கை, காவிரி உள்ளிட்ட இடங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை கோவில் கோபுரங்களில் உள்ள கலசங்களில் ஊற்றி நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மாவட்டம் கோடாலி கருப்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள படைவெட்டி மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் புனித நீரை கடங்களில் கொண்டு சென்று கோபுர கலசங்களில் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.